இந்த இந்து சமய அறமில்லாத்துறை தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான செயல்களை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலில் அங்கே ஒரு 300க்கு அதிகமான பக்தர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தோம்னா, அங்கே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கொடி கம்பத்திற்கு கீழே அது அருகே உள்ள ஆஞ்சநேயர் சிலையை வந்து மீண்டும் பல இடத்துல அங்கேயே வைக்கணும் சொல்லி 300க்கு அதிகமான ஸ்ரீரங்கத்தில் வாழும் பக்தர்களும் வெளி மாவட்டங்கள்லேருந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு பழமையான சிலை. இந்த சிலை வந்து 2015ஆம் ஆண்டு கோவில் நிர்வாகத்தால் வந்து வேறு இடத்திற்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இந்த சிலையை வந்து மீண்டும் அங்கேயே வைக்கணும்னு சொல்லி அங்கே வாழுகின்ற பக்தர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் வந்து திருமால் அடியார்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து சீனிவாசன் தலைமையில் வந்து திருமால் அடியார்கள் வந்து பாராயணங்கள் பாடியும் பன்னிசைத்தும் பாடல்கள் பாடியும் ஜால்ரா தாளங்கள் வாசித்தும் தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுமக்களாக இருக்க நம்மளுடைய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஆஞ்சநேயர் சிலை அங்கே இருந்தால் மீண்டும் வச்சா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அதை கோயில் நிர்வாகம் பண்ண மாட்டேங்குது? இதுவே இது ஒரு கிறிஸ்டினோ இல்லை ஒரு இஸ்லாமியர்களோ அவங்களோட அடிப்படை உரிமையை கேட்டு போராடி இருந்தால் உடனே அந்த அரசாங்கம் செவி காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே போராடிட்டு இருக்கிறது நம்ம இந்துக்கள் இழிச்சவாயிங்க அப்படிங்கிறனால இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து கண்டுக்கவே இல்லை. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, உங்களுக்கு சிலையை அகற்றணும்னு ஆசையாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் கோயிலை விட்டு வெளியே வாங்க. அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னால் ஒரு மனுஷனோட சிலை இருக்குது. உங்களுக்கு சிலையை அகற்றணும்னு ஆசையாக இருந்தால் அந்த மனுஷனோட சிலையை வந்து அகற்றி வேற போயிட்டு வைங்க. ஏன்னா அந்த சிலை தான் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகவும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவும் அந்த சிலை ரொம்ப வருஷமாக அங்கே இருக்குது. நாங்களும் அந்த சிலையை தூக்க சொல்லி பல வருஷமாக நாங்களும் போராடி இருக்கோம். உங்களுக்கு சிலையை அகற்றணும்னு இருந்தால் இந்து சமய அறமில்லாத்துறைக்கு ஆசையாக இருந்தால் அதை அகற்றுங்க. ஏன்னா நாங்கள் தான் அதை அகற்றணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்க ஆஞ்சநேயர் சிலையை தூக்கி மாற்றி வைக்கிறது, இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறை மாற்றி எழுதுறது, கோவிலினுடைய பழமைகளை மாற்றுறது, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. இவங்களுக்கு என்ன, இந்துக்களுக்கு வந்து பழமையை எதிர்க்கக்கூடாது, அந்த பழமையை வந்து அழிக்கணும். அந்த வந்து கல்வெட்டுகளை அழிக்கிறது, அப்புறம் இந்த கோவிலுடைய சிலைகளை வந்து சேதப்படுத்துறது. நாங்கள் அங்கே ஃபேன் மாட்டுறோம், லைட்டு மாட்டுறோம், சிசிடிவி கேமரா மாட்டுறோம் சொல்லி அங்கே ட்ரில் பண்ணி அந்த சிலையை ஓட்டை போட்டு ஆணி அடித்து சேதப்படுத்துறது. இந்த மாதிரி வேலையை பண்ணாமல் உருப்படியான வேலைகளை செஞ்சால் நல்லா இருக்கும்.